மகர ராசி உத்ராடம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 3 + 10 13. 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். இப்போ செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள், செவ்வாய் தசை நடக்குது படிக்கிற காலகட்டத்தில் மகர ராசிக்கு இந்த உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறது. வக்ரமாகிறது அப்படின்னாக்கா பின்னோக்கி வர்றது. இந்த 2 நட்சத்திரமும் யாரு அப்படின்னாக்கா, உத்திரட்டாதி அப்படிங்கிறது ராசியாதிபதி நட்சத்திரம், 2ஆம் அதிபதி நட்சத்திரம். பூரட்டாதி அப்படிங்கிறது விரையாதிபதி 3ஆம் அதிபதி நட்சத்திரம். அதே 3ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிறார் இந்த சனி பகவான். ஏன்னா ராசிக்கு இப்பதான் 7.5 சனி விடுதலை ஆகியிருக்கு. உடனே பின்னோக்கி வரார். இப்போ 7.5 சனியா வருவாரா அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்காது. அதாவது 7.5 சனியில இருந்த தாக்கம் இப்போ இருக்காது. பலம் பொருந்திய சனி பகவான் இப்போ இல்லை, வலுவிழந்த சனி பகவான் தான். பெருசாக உங்களுக்கு அதாவது உக்கரமாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ராசியில் வக்ரமாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ செவ்வாய் தசை தான் படிக்கிற காலகட்டத்தில். இப்போ செவ்வாய் தசை அப்படின்னாக்கா ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது மகர ராசிக்கு. இது படிப்பில் ஒரு சில பேருக்கு டிஸ்டர்பை கொடுத்துருக்கலாம் இது வரைக்கும். இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகும். படிப்பு சார்ந்து ஏதாவது மன அழுத்தங்கள் இருந்தால், தடைகள் இருந்தால், படிப்பில் தோய்வுகள் இருந்தால், இது வரைக்கும் மந்த நிலை இருந்தால் இது எல்லாமே கிளியர் ஆகும். ஏன்னா சனி வக்கரமாகிறத பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் தசையை மட்டும்தான் பார்க்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் தசை மட்டும்தான் பார்க்கணும். தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் இரிட்டேட்டிங் இருக்கும், அதாவது நெருக்கடிகள் கொடுக்கும் அந்த தசையானது. மற்றபடி சனி பகவான் அந்த அளவுக்கு வலுவாக உங்களுக்கு 7.5 சனி திரும்ப தொடங்குது அப்படின்னு எல்லாம் எடுத்துக்க முடியாது. மற்றபடி நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, போக்குவரத்து, அதாவது பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வக்கர காலங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால், செவ்வாய் பாதிப்புக்கு உள்ளாயிருந்தால், அதாவது செவ்வாய் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால், செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் இவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த டைம் வண்டி வாகனத்தில் போகும்போது உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சனியோட வீட்டில இருந்து தசை பண்ணாலும் சரி, சனி பகவானுக்கு பகை கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட வீடு, சூரிய சந்திரன் வீடு, இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், 3ஆம் இடம், 3ஆம் இடம் கூட விதிவிலக்குகள் உண்டு. 12ஆம் இடம் அப்படின்னாக்கா குருவுடைய வீடு. இந்த குருவுடைய வீட்டில இருந்து தசை பண்ணாலும் கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு. அவயோக தசைகள் தான் இதெல்லாம். வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி, சனி பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில், அதாவது சுக்கிரனுடைய வீடு, புதனுடைய வீடு, இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை நடத்துச்சுனாக்கா அந்த ராகு பகவான் வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலன்களை கொடுத்துட்டே வரும். அதாவது 7.5 சனி முடிஞ்ச மாதிரியே இருக்காது. இப்போ 7.5 சனி விடுதலையான பிறகும் 7.5 சனி விடுதலையான மாதிரியே இல்லை. வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் ஏதோ போயிட்டு இருக்கு, அப்படியேதான் போயிட்டு இருக்கு. 7.5 சனி முடியுது அப்படின்னாங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னாக்கா, உங்க சுய ஜாதகத்துல அந்த வீடு கொடுத்த கிரகம் உங்க ராகு பகவான், அதாவது உங்க ராசிக்கு ராகு பகவான் எங்க இருக்கோ அந்த வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா உடனே ரிலீஃப் ஆகாது, கொஞ்ச நாள் ஆகும் உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து. அப்படி இல்லை நல்ல இடத்துல இருக்கு, ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லாவே இருக்கு, அப்ப ஏன் எனக்கு கிளியர் ஆகல அப்படின்னாக்கா, புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஒரு 6 மாசம் எக்ஸ்டன் ஆகும். அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல இருக்கும். ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும். அப்படி இல்லைனாக்கா லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும், ராசிக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும். இது மாதிரி எல்லாம் இருந்துச்சுனாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் பலன்களை கொடுக்காது. அந்த 7.5 சனி முடிஞ்ச மாதிரியே இருக்காது. இப்ப எப்படி பார்த்தாலும் சரி, இப்ப சனி வக்கர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ராகு தசையில. இப்ப வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நிறைய பேருக்கு தடையா இருந்துச்சுனாக்கா இப்ப வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேல் படிப்புக்காக நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய தடையா இருந்துச்சுனாக்கா இப்ப தடைகள் இருக்காது. தடை ஓரளவுக்கு கிளியர் ஆகி வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. திருமணம் இப்போ 7.5 சனி 3ஆம் இடத்துக்கு போயிட்டு பிறகு, அதாவது விடுதலையான பிறகு இன்னமும் திருமணம் கூடி வரல. உடனே கூடி வருமானா உடனே கூடி வராது. நான் சொன்ன மாதிரி அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு 6 மாசம் 1 வருஷம் கூட எடுக்கலாம். இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு சனி பயிற்சி வருது இல்லையா, அதில் கூட உங்களுக்கு நல்லது நடக்கலாம். அதுக்கு முன்னாடியே நடந்துடும். திருமணம் அப்படிங்கிறது கொடுத்துரும். இந்த வக்கர காலங்களில் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்துச்சு திருமண ரீதியானாக்கா நல்ல ஒரு முன்னேற்றங்கள். திருமணத்துல பாதிப்பு, அதாவது கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லை,
இல்லை பிரிஞ்சிருக்கிறீங்க, சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு. இப்போதான் உங்களுக்கு வந்து சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். திருமணம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள், திருமணம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் பிரச்சனையில் இருக்கிறோம், பிரிஞ்சிருக்கிறோம், சேர முடியல அப்படின்னா இப்போ சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இந்த சனி வக்கர காலத்துல. அது இல்லாத அந்த குரு வக்கர காலத்திலேயும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அந்த காலகட்டங்களில் உண்டு. ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் இந்த ராகு தசையில. இப்ப வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? ஒரு ப்ரொமோஷனுக்காக தடையில இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திடீர் ராஜயோகத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். சனி வக்கரமாகிறதுனால உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. பின்னோக்கி வராரு, திரும்ப 7.5 சனியா வராரு, பின்னோக்கி வராரு, கும்பராசிக்கு வராரு அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட, இப்ப 7.5 சனியா வராருன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டா கூட, இப்ப வலுவிழந்து தான் வராரு. அதாவது வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு பலமா இருக்காது. அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. ஓரளவுக்கு வந்து மாற்றங்களை தருமே தவிர ஏமாற்றங்களை கொடுக்காது இந்த சனி வக்ர காலம். உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி மட்டுமே வலுவா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போதைக்கு ராகு தசையை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். இடமாற்றங்கள், உங்களை விட திறமை கம்மியா இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, உங்களை வேலை வாங்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ மாறும். உங்களுக்கு வேலையில வந்து பிரச்சனை வச்சவங்க, வேலையில வந்து பாதிப்புகளை கொடுத்தவங்க, அதாவது போட்டு கொடுத்து வேலை கொடுத்தவங்க, இந்த எதிரிகள், எதிர்ப்புகள், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தூள் தூளாகும். இப்போதான் வந்து உங்களுக்கு 7 சனியோட விடுதலை அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. தொழிலில் இருக்கிறவங்க தொழிலை வந்து மாற்றி பண்ணலாமா, இல்லை வந்து மாற்று தொழில் எதனா பண்ணலாமா, புதுசாக எதனா தொழில் பண்ணலாமா, அது மாதிரியான எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் வரும். அப்படி மாற்றி நீங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. 38 வயசுக்கு மேல 54 வயசு வரைக்கும் குருதசை. இது குருதசை அப்படிங்கிறது ராசிக்கு யோகம் செய்யாது. ராசிக்கு விரையாதிபதி 3ஆம் அதிபதி. நிறைய பேர் பாதிக்கப்பட்டது இந்த 7.5 சனியில குருதசையில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது குருதசை ஆரம்பிச்சதுல இருந்து நல்லா இருந்திருக்கும், 7.5 சனி வந்ததுல இருந்து நல்லா இருந்திருக்காது. டோட்டலா 2018ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு குருதசை அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காது. ஏன்னா இது வந்து அவயோக தசை. அவயோக தசையில 7.5 சனி வந்து பாதிப்புகளை கொடுத்துருக்கும். 7.5 சனி விடுதலை ஆன உடனே எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. அந்த குருதசை அப்படிங்கிறத விட இந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்தை விட புத்தி நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு யோகமாக இருந்தால், யோகராக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ரிலீஃப். உடனடியாக ஒரு வேலை வாய்ப்புலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றம், உடனடியாக ஒரு வேலை வாய்ப்புலேருந்து ஒரு முன்னேற்றம், தொழிலேருந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கறது, இது மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கும். அப்படி இல்லை, புத்தி நடத்தக்கூடிய கிரகம் யோக கிரகம் இல்லை, அவயோக கிரகமாக இருந்துச்சுனாக்கா உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போத்துக்கு 7.5 சனி விடுதலையான மாதிரியே இருக்காது. அதெல்லாம் வந்து இப்போ சனி வக்கர காலத்தில் ஓரளவுக்கு நீங்கள் பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பணம் கொடுத்து வரலன்னா கூட இப்போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பணம் வந்து நிறைய லாக் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி போன சனிப்பெயர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு பணம் லாக் ஆகிருக்கும். அந்த பணம்லாம் எதுவுமே விட்டுருப்பாங்க. அதாவது இறக்க மனப்பான்மை அதிகமாக வர்றது எப்போ அப்படின்னாக்கா இந்த 7.5 சனி காலத்தில் தான். அதிகமாக யாராவது வந்து ரொம்ப பணம் கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இறக்கப்பட்டுருவீங்க. அந்த 7.5 சனிக்கு முன்னாடி அப்படியே கல் மாதிரி இருக்கிறது நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். அதை பற்றி யோசிக்கதே கிடையாது, யார் காசு கேட்டாலும் இல்லைன்றது. ஆனால் 7.5 சனியில் கேட்டால் மட்டும் அப்படியே வாரி வாரி கொடுத்துருது. என்னவோ தெரியல, யாருக்கும் உங்ககிட்ட எல்லாம் கூட பரவாயில்ல, இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு வாங்கி அது முன்னின்னு கொடுப்பீங்க, கேரண்டி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுப்பீங்க. இது மாதிரிலாம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அந்த 7.5 சனியில் அந்த அளவுக்கு இலகிய மனசாயிடும். அதாவது உங்களை ஒரு இடத்துல சிக்க வைக்கணும், கடன் பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னாக்கா சனி பகவானுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும். அது மாதிரி பண்ண வச்சுட்டு இப்போ அந்த பணமே வராது. அவன் வாங்கிட்டு போனவனும் இருக்க மாட்டான். அப்படி இல்லைனாக்கா வாங்கிட்டு போன ஒரு தொழில் பண்ணோம், அந்த தொழிலில் அவனுக்கு லாஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே நேரம் சரியில்லாமல் தான் நம்மகிட்ட வராங்க. அது கூட நேரம் சரியில்லாத ஆளுகிட்ட தான் வந்து நிற்கிறது. நல்லா நேரம் ஓடிட்டு இருக்கும், கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, நல்ல வசதி வாய்ப்புகளாக இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நிற்கவே மாட்டாங்க. கடன் கேட்டு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட தான் வந்து நிற்கிறது. அப்படி இல்லைனாக்கா நல்லா இருக்கப்பாங்க, அவங்களுக்கு நேரம் யாருக்கெல்லாம் சரியில்லையோ அந்த டைம்ல வந்து நம்ம கிட்ட வந்து லாக் பண்ணுறது பணத்தை வாங்கி. அது அவங்களுக்கும் தெரியாது, இது வந்து சனி பகவானுடைய சூழ்ச்சி. அது மாதிரி வந்து மாட்டி விட்டுட்டு பணம் வராமல் இருக்கு இல்லையா. இப்போ அந்த பணமெல்லாம் வரத்துக்கு கூடிய சீக்கிரம் அதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். கேட்டிங்கன்னா கிடைக்கும், இப்போ கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஓரளவுக்கு யாராருக்கெல்லாம் பணம் வரலையோ அந்த டைம் அப்படிங்கிறது வரும். அதாவது கொடுத்த பணம் வர்றது இல்லை, கொடுத்த பணத்தை விட நான் வாங்கின பணம், அதாவது வட்டி முதலமா கட்ட முடியாமல் தவிக்கிறேன், எந்த வருமானம் இல்லைன்னா வருமானத்துக்கு உண்டான வழி பிறக்கும். இப்போதைக்கு வருமானத்துக்கு உண்டான உங்களுக்கு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும். ஏதோ ஒரு தொழில் பண்ணுறதுக்கு, இல்லை தொழிலில் வந்து பிக்கப் ஆகிறது, இல்லை வேலையில் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகுறது, இது மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் தென்படும். 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில் படாத பாடு இந்த
மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சொல்லவே தேவையில்லை, சனி தசையில தான் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னாக்கா, ராசிக்கு ராசியாதிபதி தானே, இவர் நல்லது தானே செய்யணும், யோகத்தை தானே கொடுக்கணும், இவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டாரு. இன்னொன்று ஏழரை சனி வந்து எதுவுமே பண்ண மாட்டாரு, ஏழரை சனியை வந்தா கூட அந்த அளவுக்குலாம் பெருசா கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு, அப்படியெல்லாம் கிடையாது. யோக தசைகள் நடந்தா யோகத்தை கொடுக்கும் ஏழரை சனி வரும்போது, அவயோக தசைகள் நடந்தா அவயோகத்தை கொடுக்கும். எந்த காலகட்டத்திலேயே சனி தசை வரும்போது யோகத்தை கொடுத்ததே யாருக்குமே கிடையாது. சனி தசை வரும்போது தான் கெடுக்கும். ஆனா ஒரு சில பேர் வந்து சனி தசை வரத்துக்கு முன்னாடி இந்த ஜாதகம் பார்க்கறது, இது வந்து இது மாதிரி ஆலோசனை எடுத்துக்கிறதெல்லாம் யாருக்குமே அது கிடையாது. இதை பண்ணாதீங்க அப்படின்லாம் ஒரு சில பேர் ஜோசியர் சொல்லலாம், அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்துருப்பாங்க. இந்த ஏழரை சனியில கொஞ்சம் கவனமா இருங்கன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் வாய் வராது, அது அப்படி மறைச்சிடும். அது உடனே இவங்களும் வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டு போற போக்குல போயிடுவாங்க, தொழில் ஆரம்பிப்பாங்க, வேலை ஆரம்பிப்பாங்க. இந்த சனி தசையில எல்லாமே லாக் ஆயிடும். அது மாதிரி லாக்கான நபர்கள் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, சனி விடுதலை தான், சனி விடுதலை போச்சு. இருந்தாலும் வக்ர சனியில உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது, நீங்க பயப்பட தேவையில்ல. சனி பகவான் தசையில பாடுபட்ட இதுக்கப்புறமா நான் கஷ்டப்பட முடியாது இதுக்கப்புறம் அப்படின்ட்டு பயப்பட தேவையில்ல. இதுக்கு ஓரளவுக்கு பணம் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்துச்சுனாக்கா அப்ப பணம் ரிலீஸ் ஆகும். இப்ப சனி வக்ரமா இல்ல, சனி தசை நடக்குது, உங்களுக்கு அவயோக தசையா இருந்தா மட்டும்தான் கஷ்டம். யோக தசையா இருந்துச்சுனாக்கா உடனே பணம் ரிலீஸ் ஆகிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வந்துடும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கிறது, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் வீட்டுல தசை நடத்துச்சுனாக்கா இன்னொருத்தருக்கு வேற அவயோக தசை நடக்கும், வேற ஒரு தொடர்புல இருப்பாங்க. இது மாதிரி தப்பான குடும்ப கிடறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கொடுத்துருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்ப மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மகர ராசிக்கு நல்ல டைம்னு சொல்லலாம். சனி தசையிலையும் 73 வயசுக்கு மேல 90 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமிகு காலம், அருமையான டைம். ஏன்னா புதன் தசை அப்படிங்கிறது 6ஆம் அதிபதி தசை தான், பாக்கியஸ்தானாதிபதி தசை தான். இப்போ ஏழரை சனி நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு கடனை கொடுத்தது. புதன் தசையில கடன் இல்லாதவங்களும் கிடையாது, எப்படி பார்த்தாலும் கடன் அமைப்பு கண்டிப்பா கொடுத்துருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னாக்கா கடன், நோய், வழக்கு, இது மாதிரி. ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரீதியா கடனை கொடுத்துருக்கு, வழக்கு கொடுத்துருக்கு. அது மாதிரி எதனா ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருப்பாங்க, அதை சிக்கல்ல மாட்டிருப்பாங்க, பணம் கட்ட முடியாம சிக்கல்ல மாட்டிருக்கிறது, இது மாதிரி நிறையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகப்படியா உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு, இப்போ புதன் தசையில பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானாதிபதி தசையிலையா உடனே ரிலீஃப் கொடுக்கும். இப்போ வக்ர காலங்கள்ல உங்களுக்கு நல்லதா நடக்கும். உங்களுக்கு குருவும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிச்சு, குரு இப்போ வந்து கடன் வரக்கூடிய சூழ்நிலை, கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை, நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.